பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 2. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையிலே ஆண்டவர் அவருடைய வார்த்தையின் வழியாக பேசுகின்றார். என்ன சொல்கின்றார் என்றால், உங்களுடைய உள்ளத்திற்கு புத்துயிர் ஊட்டுவதற்காக அவருடைய வார்த்தைகளை தருகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் புத்துயிர் ஊட்டும்படியாக, புது வாழ்வை தரும்படியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சுமக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் புத்துயிரை கொடுக்கும், புது வாழ்வை கொடுக்கும் என்று நாம் பார்த்தோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, தொடக்கத்தில் இந்த உலகம் உருவாகுவதற்கு முன்பாகவே ஆண்டவர் வார்த்தையாய் இருந்தார். வார்த்தையான கடவுள், அவரோடு பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தார். அவரோடு மகனும் கூட இணைந்து இருந்தார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையினாலே இந்த உலகம் உருவாகிற்று. அந்த 7 நாட்களிலும் 6 நாட்களில் எல்லாவற்றையும் உருவாக்கி 7வது நாளில் அவர் ஓய்ந்திருந்தார். அந்த 6 நாட்களிலும் அவர் உருவாக்கிய எல்லாமே அவருடைய வார்த்தையின்படியே உருவாயிற்று என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவர் நமக்காக என்ன வார்த்தைகளை வைத்திருக்கின்றார்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வாறு நம்முடைய உள்ளத்திற்கு புத்துயிரை கொடுப்பார் என்று நாம் ஆய்ந்து அறிய வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் 1 யோவான் 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். தொடக்கம் முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம் என்று யோவான் அழகாக சொல்லுகின்றார். திருத்துதர் யோவான் அருமையாக சொல்லுகின்றார். தொடக்கத்தில் இருந்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர் தொடங்கிய அந்த நற்செய்தி பணியில் இருந்தே அவர்கள் கூட இருந்து ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு புத்துயிர் அளித்தது. எனவேதான் அந்த 3.5 ஆண்டுகளும் தன்னுடைய சீடர்களை அவர் உருவாக்கினார், அவர்களை தயாரித்தார். இந்த உலகம் முழுவதும் சென்று அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக அவர்களை உருமாற்றினார். எனவேதான் அதை ஒரு சாட்சியாக யோவான் சொல்லுகின்றார். நாங்கள் தொடக்கத்தில் இருந்து வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்கை கேட்டோம், வார்த்தையாகிய இயேசுவை கண்ணால் கண்டோம் என்று சொல்லுகின்றார். எனவே நான் இந்த நாளிலும் நீங்கள் வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் மனக்கண்கள் முன்பாக வைத்து அவரை உற்று நோக்கி கொண்டு அவர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் என்ன நடக்குது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்காதபடி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காதபடி நம்முடைய செவிகள் மந்தமாகி விடுகின்றது, நம்முடைய நாவு முடங்கி போய் விடுகின்றது. ஆண்டவர் அதனால் தான் நம்மை பார்த்து சொல்லுகின்றார். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதை எல்லாம் நடக்கும், அதை தருவேன் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவரிடம் இருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால்
முதலில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகளை வாசித்து அந்த வார்த்தைகளை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு அந்த வார்த்தையின் வழியாக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுடைய உள்ளத்திற்கு புத்துயிர் கிடைக்கும். உங்களுடைய உள்ளம் உயிர் பெற்று எழும். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். உங்களுடைய செவிகள் திறக்கப்படும். உங்களுடைய நாவு கட்டவிழ்க்கப்படும். அந்த நேரத்திலே உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் வார்த்தை எல்லாம் நேர்மையானவை, உருட்டும் புரட்டும் அவற்றில் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை, தந்தை கடவுளுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பேசக்கூடிய வார்த்தையில் எவற்றிலும் உருட்டும் புரட்டும் இல்லை, நேர்மையானவை. ஆனால் மனிதர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, சில பேர் கண்ணியை வைத்தது போல் பேசுவார்கள். எப்படி இவனை மாட்டிவிடலாம், இவனை மாட்டிவிடலாம் என்று சொல்லி நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கொண்டே நம்மை அழித்து விடுவார்கள். அதே போல் அவர்களுடைய நாவை அவர்கள் பட்டை போல் தீட்டி நம்மை அழிப்பதற்காக தீய சொற்களை உதிர்ப்பார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். நமக்கு எதிராக யாராவது பேசுகிறார்கள் என்றால் அவர்களை நற்கருணை நாதரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு அந்த இடத்தை விட்டு நாம் கடந்து சென்று விட வேண்டும். அவர்களுக்காக ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக அந்த நபரை சந்திப்பார். அன்பார்ந்தவர்களே, 4 சுவற்றுக்கு இடையில் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம். அவற்றை சிட்டுக்குருவி எடுத்துக்கொண்டு சென்று ஆண்டவரிடம் தெரிவிக்கும் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கின்றோம். எனவே தொடக்கத்தில் நாம் கேட்ட வார்த்தைகள், நாம் விசுவசித்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காதவாறு, அவருடைய வார்த்தைகளை நாம் தீட்டுப்படுத்தாதவாறு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர் நடந்து செல்லுகின்றார். 2 சீடர்கள் எம்மாவூஸில் நடந்து சென்று கொண்டு இருக்கிறார்கள். எம்மாவூஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு ஒரு சாதாரண ஒரு மனிதரை போல் நடந்து சென்று கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இறப்பை குறித்து பேசிக் கொண்டு செல்கிறார்கள். அந்த நேரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு பேசுகின்றார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, லூக்கா 24வது அதிகாரம் 45வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மறை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்ணை திறந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 2 சீடர்களுடைய மனக்கண்களை திறந்து அவர் விளக்கி கூறியதற்கு உள்ளவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுத்தார். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே வார்த்தை மனு உருவாய் ஆனார். அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டு அந்த வார்த்தையான கடவுள் மறு உருவாக மாறி இந்த உலகத்தில் கடந்து வந்து நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் மீட்டு ரட்சித்திருக்கின்றாரே. அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் அவருக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே உங்களுடைய உள்ளத்திற்கு புத்துயிர் கிடைக்கும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தாய் இருக்கும். எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். திருப்பாடல்கள் 119வது அதிகாரம் 105வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் இடறி போய் விடாதபடி, இருளில் நடந்து போய் விடாதபடி, உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய காலடிக்கு ஒரு விளக்காக இருக்கின்றது. நாம் செல்லக்கூடிய பாதைக்கு அது ஒரு ஒளியாக இருக்கின்றது. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பெட்டகமாக இருக்க வேண்டும். எவ்வாறு அன்னை மரியாள்
வார்த்தையாகிய கடவுளை தன்னுடைய உதிரத்தில் சுமந்தாரோ அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் சுமக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக நம்மை சுமப்பார். அதைத்தான் எசையா தீர்க்கதரிசி 55வது அதிகாரம் 11வது வார்த்தையில் அழகாக சொல்லுகின்றார். என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வருவதில்லை என்று சொல்லுகின்றார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வழியாக நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அப்படி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நம்மால் நேர்மையாளராய் மாற முடியும். ஆண்டவர் மறை நூலை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். ஆண்டவர் நமக்கு விளக்கத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியுடைய கொடைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த நேரத்தில் ஒரே குடும்பமாய் இணைந்து ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்திற்கு புத்துயிர் அளிக்கும் என்று விசுவாசத்தோடு இணைந்து நாம் அவன் அக்கறை நாதரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த அதிகாலையிலும் கூட நீர் எங்களோடு உமது வார்த்தையின் வழியாக பேசியிருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய உள்ளத்திற்கு புத்துயிர் ஊட்டும்படியாக உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. இரவும் பகலும் தியானித்து உமது வார்த்தையின்படி நடக்க நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கின்றோம். தகப்பனே, அநேக முறை உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வாசித்தும் அதன்படி நடக்காமல் போலித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நேரத்தில் உமது வார்த்தையினுடைய மறை உண்மைகளை எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. எம்மாவூசில் நீர் உம்முடைய சீடர்களை சந்தித்து மறை உண்மைகளை வெளிப்படுத்தியது போல் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நீர் எப்பொழுதும் எங்களுடைய உள்ளத்தில் நிறுத்தி அதன்படி நாங்கள் வாழ நீர் எங்களை தயாரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. வெறுமையாய் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே. நாங்கள் பாலைநில வாழ்க்கை போல் வாழ்க்கை வாழ்ந்தது போதும் தகப்பனே. தொடக்கம் முதல் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு இருக்கின்றோம். நாங்கள் திருச்சபையில் இணைந்து ஞானஸ்தானம் பெற்று நற்கருணை உட்கொண்டு உமது வார்த்தைகளை நாங்கள் சுமந்து செல்லக்கூடிய ஒரு பெட்டகமாய் இருக்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களுடைய மன கண்கள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன. எங்களுடைய உள்ளம் திறக்கப்படாதபடி பூட்டி வைக்கப்பட்டு இருக்கின்றன. எங்களுடைய காதுகள் மந்தமாகி இருக்கின்றன. எங்களுடைய நாவுகள் கட்டுண்டு போய் இருக்கின்றன. இந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, எங்களுடைய நாவு கட்டவிழ்க்கப்படும்படியாகவும், எங்களுடைய மனக்கண்கள் திறக்கும்படியாகவும், செவிகள் திறக்கும்படியாகவும், எங்களுடைய உள்ள கதவு திறந்து உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் இந்த நாளில் தரும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய காலடிக்கு விளக்காக இருக்கின்றது, எங்களுடைய பாதைக்கு ஒளியாகவும் இருக்கின்றது. எனவே நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி, விழுந்து விடாதபடி, எழுந்து நடக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தாரும் தகப்பனே. நீரே எங்களோடு கூட இரும் வழி நடத்தும். இதோ தமிழ் கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது முகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்திப்பீராக. உமது வார்த்தைகளை கொண்டு குணமாக்குவீராக. நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. ஞானத்தின் ஆற்றலை கொடுப்பீராக. பரிசுத்தாவின் கனிகளையும் கொடைகளையும் கொடுப்பீராக. பரிசுத்தாவின் வல்லமையை கொடுப்பீராக. குடும்பமாய் இருந்து ஜெபித்து உம்முடைய வேதத்தை தியானிக்கக்கூடிய வேளையில் அதற்குரிய விளக்கத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உள்ளத்திற்கு புத்துயிர் கொடுக்கக்கூடிய வார்த்தையை ஒவ்வொரு நாளுமே கொடுத்து வழி நடத்தும் சுவாமி. உம்மால் எல்லாம் முடியும் ஆண்டவரே. அன்னை மரியாள் தன்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தது போல் ஆண்டவரே, உம்மால் எல்லாம் முடியும், நான் உம்முடைய அடிமை என்று சொன்னது போல் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமது வார்த்தைகளை உடைய நாவிலும் உள்ளத்தில் வைத்து எங்களை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் புதிய வார்த்தைகள் மூலம் எங்களை தேற்றும்படியாக ஜெபிக்கின்றோம் தகப்பனே. இந்த அதிகாலையில் நீர் எங்களை தேற்றியிருப்பதற்காக நன்றி. எங்களை பலப்படுத்தி இருப்பதற்காக நன்றி. சோர்வின் ஆவி எடுத்து மாற்றி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலிருந்து
எங்களை சோதனை விடாதையும் தீமையில் இருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார், நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த உறுதி தரும், உள்ளத்தை புதுப்பிக்கும் ஆற்றலை தரக்கூடிய அவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்லக்கூடிய பெட்டகமாய் நம்மை மாற்றுவோம். இந்த நேரத்தில் வார்த்தையான கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளத்திற்கு புத்துயிர் ஊட்டுவாராக. ஆமென்.